ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். விஜய் சேதுபதி தெரியல எனக்கு. விஜய் சேதுபதி வீட்டில் இருந்து கிளம்பும் போது சூடாக கிளறி எடுத்துட்டு வந்துருக்காரு. அண்டால வெளியில் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அல்வா எடுத்துட்டு நம்ம எல்லாருமே குத்துறாரு. பார்க்குறவங்க எல்லாருமே குத்துறாரு. இல்லை, எனக்கு ஒன்றும் புரியல. விஜய் சேதுபதி என்ன பார்க்குறவங்களெல்லாம் பைத்தியக்காரன் நினச்சிருக்கிறாங்க. ஆனால் தெரியல எனக்கு. தப்பு பண்ணவங்களை உட்கார வச்சுட்டு ஒரு வாரமாக மைக்கை மட்டும் கைட்டு வச்சுட்டா அவங்களுக்கு பெரிய தண்டனையாது. அதை உட்கார வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க, நீங்கள் ஏன் அவங்களுக்கு எதுவும் சொல்லலை, நீங்கள் இந்த தண்டனையை ஃபாலோ பண்ணீங்களா, நீங்கள் அவங்களுக்கு கொடுத்த தண்டனையை சரியாக நிறைவேற்றினீங்களா? தப்பு பண்ணவங்க யாரு? பார்வதியும் கமருதீனும் இந்த வாரம் முழுக்க தப்பு பண்ணியிருக்காங்க. பலவிதமான ரூல்ஸ் பிரேக்கு ஆபாசமாக பல இடங்களில் நடந்துட்டு இருந்திருக்காங்க. பிக் பாஸ் சொன்னதை மதிக்கவே இல்லை. அவங்க அந்த ரூல்ஸ் பிரேக் பண்ணதுக்கு அப்புறமாவும் பிக் பாஸ் பனிஷ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமாவும் மறுபடியும் ரூல்ஸ் பிரேக் பண்ணாங்களே, அது என்ன நீ கேட்ட? இந்த விஷயம் மைக்க மறைச்சு பேசுறது அவங்க அப்பட்டமா போய் சொல்றாங்க. பிக் பாஸ் மைக்க நீங்க மறைக்கிறீங்கன்னு சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமாவும் நாங்க அந்த மாதிரிலாம் பண்ணதே கிடையாதுன்னு கமருதீன் சொல்றான். பார்வதியும் சொல்லுது நாங்களாம் மைக்க முடியலாம் பேசலையே அப்படின்னு சொல்லுது. அந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எதுக்கு புடுங்கத்துக்கு நீங்க 1 ஹவர்ல போடுறீங்க? ஆக்டிவிட்டி ஏரியால அவங்க மைக்கு போட்டுக்கிட்டே இருந்தா கூட ஆக்டிவிட்டி ஏரியால என்ன பண்ணாங்க? அவங்க அது விதிமுறைகள் இல்லையா? அதெல்லாம் எதுக்கு போடுறீங்க 1 ஹவர்ல? அட்ரஸ் பண்ணாது எதையா போடுறீங்க? திவ்யாவுக்கும் கமருதீனுக்கும் சண்டை நடந்தது. அதில் உட்காந்துருந்தவங்களெல்லாம் கேட்டேன், நீங்களாம் என்ன பண்ணீங்க, தட்டி கேட்டுருக்கலாம்ல அப்படி இப்படின்னு. கமருதீன் என்ன கேட்டேன், இதுதான் பெரிய தண்டனை அவனுக்கு. அநியாயமா இருக்குது. தப்பு பண்ணவன உட்கார வச்சுட்டு சம்மந்தமே இல்லாத கூட இருந்தவங்களெல்லாம் கேட்டு நிறுகிற. கமருதீனை எழுப்பி செருப்பை கைட்டு நடிக்கிற மாதிரி எப்படா நீ பெண்கள் கிட்ட மட்டும் ஸ்பெசிபிக்கா பெண்களை தலைக்குறைவா நீ நடத்துற, அவங்க கிட்ட ஆபாசமா கமெண்ட் பண்ற, அவங்கள மார்க் பண்ற மாதிரி பண்ற, டீஸ் பண்ற, அவங்கள ட்ரிகர் பண்ற மாதிரி பல வேலைகளை செய்யற அப்படின்ட்டு செருப்ப கைட்டு அடிக்கணும்ல. நீ தப்பு பண்ணது யாரு? பேசுறது யாரு? டீஸ் பண்ணது யாரு? மூக்கு விரிச்சின்னு வந்துட்டான்னு கேட்டது யாரு? கிழிச்சிருவான்னு கேட்டது யாரு? வாய் கிருஷ்ணகிரி வரைக்கும் கிழிதுன்னு சொன்னது யாரு? காக்கா ஆய் போயிடும் வாயிலன்னு சொன்னது யாரு? போடின்னு சொன்னது யாரு? கிண்டல் பண்ணது யாரையா? கூத்தச்சு இதுவே கூத்தச்சு கிண்டல் பண்ணது யாரு? இதெல்லாம் பண்ணது கமருதீன். நீ கானா வினோத்தை கேட்கிற, அமித்தை கேட்கிற, ரம்யாவை அது ஜெயிலு உள்ளது அதை கேட்கிற, சாண்ட்ராவை கேட்கிற, அதெல்லாம் கேளு. சம்பந்தப்பட்டவனை நீ என்ன கேட்ட? ஓரமா மைக்கு கட்டி உட்கார வச்சுட்டா போதுமா? அதுதான் உச்சபட்ச தண்டனையா? நம்ம என்ன கேட்கிறோம்? நம்ம மயிரில் நீ மற்றவங்களெல்லாம் சொல்லல, டைரக்டா பேசுங்க. என்ன டைரக்டா எழுப்பி நிற்க வச்சு நேருக்கு நேர் செருப்பாலேட்டா அதை விட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு அவங்க உணரணுமா? அதை உணர்ந்துருவாங்களா? எருமத்தோளோடைய மோசமான தோல் 2 தோலம் இந்த பார்வதி கமருதீன். அதுக்கு தெரிஞ்சிடுமா? அதுங்களுக்கு உடனே சூடு சொரணை வந்துடுமா? மயில கூட வராது. அட்லீஸ்ட் நீங்க 2 பேரை கதவு தந்து வைக்கிறோம். உங்களுக்கு பல ரகசியங்கள் இருக்குது. வெளியில அந்த நீங்க ரகசியமா இங்க உள்ள பேசிட்டு இருக்கணும், வெளியே போங்க அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? ரம்யாவுக்கு கதவு தந்தீங்கல்ல நீங்க. ரம்யா நீங்க அது நீ சொன்னதுக்கு அப்புறமா தான் சொல்லுச்சு நான் போறேன். உனக்கு எல்லாருமே பொதுவா நீ அப்படிதான் நடந்துக்கிறியா விஜய் சேதுபதி? நீ எல்லாருமே பொதுவாக நடந்துக்கிறியா? அசிங்கம் புச்ச வேலைகளை உள்ள சேர்த்துட்டு இருந்தது 2மே, இந்த கமருதீன் பார்வதி. ஒரு எல்லோ கார்டு கொடுக்க மாட்டேன். என்ன ஷோ பண்றீங்க நீங்க? அவன் வெறுப்புல இருக்கிறான். அவன் இந்த வாரம் கண்டிப்பா ஒருத்தர் தூக்கிடுவாங்க. இல்ல அட்லீஸ்ட் ஒரு ரோஸ் பண்றீங்க நீங்க, அவங்களுக்கு உணர்த்துற மாதிரி பண்ணணும் அப்படின்றத எதிர்பார்ப்பாங்களா இல்லையா பாக்குறவங்க? ஒண்ணுமே கிடையாது. சம்மந்தம் இல்லாதவங்க மேல ஊந்து போராடிட்டு இருக்கிற விஜய் சேதுபதி. இவ்வளவு பண்ணிட்டு இருக்கிற இந்த 2 பேரை சமுதாயத்தினுடைய பாதுகாவலன் தானே விஜய் சேதுபதி. சமூக பொறுப்பு உனக்கு இருந்ததுன்னா இந்த மாதிரியான சமூகத்துக்கு ஒவ்வாத பல விஷயங்களை செய்யற, முகம் சுழிக்கக்கூடிய வகையில நடந்துகிற, பொது இடத்துல கேவலமா நடந்துகிற, பெண்களை மதிக்காம இருக்கிறது கமருதீனும் ஆபாசமான பல வார்த்தைகள் விட்டது. இப்ப கூட பார்வதி உள்ள எப்ஜே அன்னைக்கு மௌன அப்படின்னு சொல்ல, ஏன் அன்னைக்கு எப்ஜே ஏதோ கோவத்துல ஒரு வார்த்தை விட்டான, வெட்டிடுவா ஏதோ சம்திங் சொன்னானே, அதுக்கெல்லாம் கேட்டேன். கலை ஏதோ ஒன்று சொன்னா அதுக்கு கேட்டேன். பொம்பளை கிட்ட ஒரு பொண்ணு கிட்ட ஜட்டிக்கிட்டே என்ன குத்துருக்கிறானான்னு சொல்லிட்டு கேட்டான கமருதீன் அரோரா கிட்ட. அதை அட்ரஸ் பண்ணியாடா நீ விஜய் சேதுபதி? அப்புறம் என்னத்துக்கா நீங்க 1 ஹவர்ல இதெல்லாம் போடுறீங்க? அந்த 2 கர்மாந்திரங்க பண்ற விஷயங்கள்லாம் ஏடா போடுறீங்க? நீங்களே கேட்க மாட்டீங்க. அப்புறம் எதுக்கு போடுறீங்க? அதை எங்களை வெறுப்பேற்றுறீங்களா போட்டு? அதுங்க பண்ணக்கூடிய கர்மாந்திர காட்சி காதலை நாங்கள் பார்க்கணும். அதுங்க பண்ணக்கூடிய ரூல்ஸ் பிரேக் எல்லாம் பார்க்கணும். மற்றவங்களை பிரேம் பண்றது, மற்றவங்க தலைக்குறையா நடத்துறது, மற்றவங்களை ரிஜிஸ்டர் பண்றது, கீழ்த்தரமான மட்டமான ஒரு கேம் விளையாடுறது, இதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டீங்க. உங்களுடைய ரூல்ஸ் அதை பிரேக் பண்ணியிருக்காங்க. அது போதுமானது. அது போன வாரம் முட்டை, பால், காப்பித்தூள், டீ தூள்லாம் ஒழிச்சு வச்சுட்டு போதுமானது. இப்போ நீ வந்தவொடனே 2 பேருடைய மைக் கைடு வச்சுன்னு சொல்லிட்டு எப்படியோ போட சொல்ல போற போகும்போது இது ஒரு பெரிய தண்டனை. இதை குத்துட்டா உள்ள அவ்வளோ பண்ணிடுங்க. போன வாரம் ஃபுல்லா எவ்வளோ கேவலங்கள்.
பிக் பாஸ் ஷோ பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ அருவருப்பா இருக்குது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீ எங்கே பார்க்க போற விஜய் சேதுபதி? நீ பார்க்கறதே இல்லைன்றது தான் நமக்கு தெரியுமே. அப்புறம் வந்து இதில் வேறு டயலாக் வேறு ப்ரொமோவில் வரும்போது பஞ்சாயத்து பண்ணிடலாமா, கீச்சலாமா, நட்டலாமா? இல்லை, நமக்கு எதிர்பார்ப்போமா பார்க்க மாட்டோமா? பிக் பாஸ் பார்க்குறோம், உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய அநியாயங்கள் நடக்குது, நம்ம பார்க்கும்போது நம்ம எமோஷனலாக கனெக்ட் ஆகிறோம். வாரத்துக்கு ஒரு முறை வருவாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. எல்லாமே கேட்கணும்னு கூட இல்லையா? முக்கியமான பல விஷயங்கள் பண்ணாங்களையா உள்ள? கேவலமாக பல விஷயம் பண்ணான். கோர்ட்டில் காரி துப்புறான் அவன், கோர்ட்டில் தூண் துப்புறான் கமருதீன். அது பரவாயில்லையா? அது சிலதெல்லாம் நீங்கள் வந்து 1 ஹவரில் காட்டுறது இல்லை. ஆனால் 1 ஹவரில் காட்டினதையாவது அட்ரஸ் பண்ணல விஜய் சேதுபதி. சொல்லுங்க. எதுவுமே பண்ணாம அப்படியே மேலோட்டமாக வந்துட்டு மைய கைட்டுங்க, கைட்டி வச்சிருங்க, உங்களுக்கு தான் பனிஷ்மெண்ட்டு, நீங்கள் உட்காருங்க, அப்படியே ஜாலியாக உட்காந்துருங்க, நான் மற்றவங்க மேலே ஏறி ஏறி சவாரி பண்ணுறேன், மற்றவங்களை ஏறி நிற்கிறேன். எவெல்லாம் வந்து மொக்கையாகிறான், பலகீனமாகறான், அந்த மாதிரி வந்து அவங்கள அந்த கம்மியை எழுப்பி நிற்க வச்சு, அதை ரம்யாவை எழுப்பி நிற்க வச்சு, நியாயமாக நீங்கள் என்னடா பண்ணியிருக்கணும்? 2 பேருமே வெளியே அனுப்பிச்சிருக்கணும். என்ன கேட்டால் போதும், உங்களால் வந்து அசிங்கமாகுது அப்படின்ட்டு. நீங்கள் அட்லீஸ்ட் வந்து 2 பேர்ல ஒருத்தரையாவது வெளியே அனுப்பிச்சிருக்கணும். ஒரு மயிரையும் இல்லாமல் 2 பேரும் ஓரமாக உட்கார வச்சுட்டு மற்றவங்களெல்லாம் அடி என்ன வச்சுட்டு அவ்வளோதான் எவிக்ஷன், ரம்யா எவிக்ஷன் பண்ணிட்டு போயினே இருக்கீங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.